ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்சூரன்ஸ் அப்படி கேள்விப்பட்டாவே நமக்கு ஏகப்பட்ட யோசனை வரும். ஆனால் அதில் என்னன்னு அது ஃபுல் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு இன்சூரன்ஸ்னால் என்ன, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம ஃபேமிலியாக தான் நம்மளோட நாமினேட்ஸ்க்கு வந்து அந்த மணியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு இன்சூரன்ஸ், இது பெரிய இன்சூரன்ஸ். பட் அப்போ நம்ம எதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரைடல் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஃபேமிலியை வந்து நீங்கள் தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சிங்கிள் பர்சன் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த ஃபேமிலியை வந்து கேர் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒரு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருப்பீங்க, சேலரி பர்சனாக இருந்தீங்க, ஹவுசிங் லோனை வச்சு, அதாவது சேலரி இருக்கனால டிபெண்டன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் மாதிரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போதைக்கு வந்து நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 டைப் ஆஃப் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. எமோஷ்னலாக, அப்புறமா ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து அவங்களுக்கு வந்து சஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். பட் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்னால் நம்ம என்ன திரும்ப யோசிக்கிறோம், நம்ம வந்து ஏதோ ஒருத்தவை வந்து நம்ம ஃபோன் பண்ணுவோம், இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து கால் பண்ணுவோம், வருஷம் இவ்வளோ தொகை வந்து கட்டணும், கடைசியில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி நமக்கு ரீப்ளேஸ் ஆகும், திருப்பி நம்ம கட்டுற தொகையை வந்து திருப்பி அது 1 லேக்கோ 2 லேக்கோ வந்து இருக்கும், திருப்பி அதே வந்து நமக்கு வரும் எப்போ ஒரு 20-30 வருஷம் இப்படி வந்து சொல்கிறது. இது நம்ம வந்து எல்லா பேரும் நம்ம யூஸ்வலி இதே மாதிரி நம்ம வாங்கிடுவோம். ஈவன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ருபீஸ். 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் ருபீஸ். 1 லேக் ருபீஸ் வந்து கவரேஜை வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,10,000 ருபீஸ் வந்துருச்சு. 1,10,000 ருபீஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை இங்கே வந்து மெயின் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம அப்போ 1 லட்சத்துக்கு வாங்கும்போது இன்னும் 20 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஜரி அப்போ 1 லேக் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம 25 லட்சத்துக்கு மேலே நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதுதான் ஒரு இன்ஃப்ளேஷன், இப்படி தான் நடக்க முடியும். இதே நம்ம அந்த கவரேஜில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 லேக் தான் நம்ம கொடுத்தோம்னா நம்ம அது வந்து சுத்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம அந்த கவர் எடுத்ததே 1 லேக் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 1 லேக்கை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கடைசியில், அதாவது 20 வருஷம் நம்ம கழிச்சு அது மாதம் ஒரு 10,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து 1 லேக்ஸ் ருபீஸ் சம்பாரிச்சலாம். இதே நம்ம 20 வருஷம் கழிச்ச ஆளுங்கிட்ட நமக்கு, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கு வந்து 10,000 ருபீஸ் லாபமாக கிடைக்கும். ஏன் நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நமக்கே டவுட் வரும். ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ்னால் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து நமக்கு ஃபைனலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக, அதாவது 20 to 25 இயர்ஸ்க்கு மேலே வந்ததுக்கப்புறமா நமக்கே ரீபேமெண்ட் ஆகும். இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இல்லை. அதாவது நம்ம வந்து ப்ரீமியம்ஸ் கட்ட வேண்டிய ப்ரீமியம்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷம் நம்ம வந்து பே பண்ணுவோம், 20-25 வருஷம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து திருப்பி நமக்கே கிடைக்காது. அது வந்து அப்படியே நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களே கிளைம் பண்ணிப்பாங்க. இதனால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ எதுக்கு நம்ம வாங்கணும், இதனால் நமக்கு ஃபினான்ஷியல் நம்ம எங்கெங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படி தோணும். பட் ஆனால் இதுக்காக ஒரு ரீசன் வந்து நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கான கவர் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிட்டத்தட்ட 500 ரூபா. இதே நம்ம வந்து அதை 1 லட்சத்துக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 5,000 ரூபா பே பண்ணணும் வருஷத்துக்கு. ஆனால் இதே நம்ம வந்து 1 கோடிக்கான டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6,000 ருபீஸ்லேயே எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு இப்படி கிடைக்கும். அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, நம்ம வந்து இன்சூரன்ஸ் வேறு நம்ம பிரிச்சுக்கணும். ஏன் அப்படி வந்து பார்த்தீங்க, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க. இப்போதைக்கு அந்த சேலரி பர்சன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அந்த ப்ரீமியம் வந்து இப்போ தான் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிக்கிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு, அதாவது நீங்கள் ஹவுசிங் லோனை வந்து வாங்கியிருக்கீங்க, அதாவது உங்கள் சேலரி வந்து டிபெண்ட்டாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி வந்து எல்லாம் நீங்கள் மட்டும்தான் சிங்கிள் பர்சன் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்னால தான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால இப்போதைக்கு நீங்கள் ஒரு கோடிக்கு நீங்கள் கவர் எடுக்கிறீங்க. அந்த 1 கோடிக்கான கவரை வந்து
உங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அந்த மணிய வந்து உங்களுக்காக ரீப்ளேஸ் பண்ணி, அந்த இடத்துல வந்து வேலை செய்றது தான் டெர்ம் இன்சூரன்ஸ். ஆனா, இதே நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்லி நீங்க இறந்துட்டீங்க. இப்போதைக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து வெறும் 1,00,000 to 2,00,000 ஒரு 5,00,000 வந்து குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மேக்ஸிமமா அவங்க வந்து அவங்க லைஃப்ப வந்து சஸ்டைனபிளா இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மாசம், ஒரு 5 மாசம் மேக்ஸிமமா ஹவுசிங் லோன வச்சு, மிச்சபடி ஃபினான்ஷியல் பர்டன், உங்க ஃபேமிலிஸ் இருந்துச்சுன்னா, உங்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்குள்ள ரன் முடியும். மிச்சபடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது எல்லாமே ஃபினான்ஷியலா நம்ம இவ்வளோ டவுட்ஸ். அப்ப நீங்க வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஓகே. அப்ப டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டெர்ம் இன்சூரன்ஸ்னா எவ்வளோ கவர் எடுக்கணும்? அப்படியே உங்களுக்கே டவுட் வரும். அதாவது நம்ம வந்து ஏர்ன் பண்ற அமௌண்ட், அதாவது பெர் ஆனுவலா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோமோ அதோட 25 மடங்கு அதிகமா நம்ம வந்து எடுத்தா ஒரு ஃபேமிலிக்கு, நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 8 லேக்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க ஒரு பர் இயருக்கு. இன்டூ 25னா 1.5 க்ரோஸ்க்கு மேல வந்துரும். அவ்வளோக்காக தான் நீங்க வந்து கவர் இன்னும் உனக்கு ஃபர்தரா இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றேன். அதாவது டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லோ பிரீமியமா இருக்கும். அது கூடவே ஹையஸ்ட் கவரேஜ் கிட்டத்தட்ட மேசிவா 1 crore to 5 crore அந்த மாரி மேசிவா குடுக்க முடியும். பட் ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அப்படி இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு குடுக்க வேண்டிய ஹை பிரீமியம் ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஹை பிரீமியம் ஆஃப் காஸ்ட் கவரேஜ் குடுத்ததுக்கு அப்புறமா, மந்த்லி வந்து நம்ம கவர் வந்து அவ்வளோக்காக பெருசா ஒண்ணும் குடுக்க முடியாது. 1,00,000 to 2,00,000 மட்டும் தான் குடுக்க முடியும். சரி, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எத்தன வருஷத்துக்கு நம்ம டெர்ம் எடுக்கணும்? அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட டேர்மை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களோட 60 to 65 ஏஜுக்குள்ளே நீங்கள் வைக்க பாருங்கள். ஏன்னா 65 ஏஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்களோட சில்ட்ரன்ஸே வந்து அவங்களே வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா நமக்கு வந்து அவ்வளோக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. இந்த அமௌண்ட் அந்த 1 கோடிக்கான கவரை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12% அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் எடுத்து, ஒரு கிட்டத்தட்ட அங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வருஷம் அங்கே நமக்கு வந்து 1 கோடிக்கு மேலேயே வந்துடும் மேக்ஸிமம். இதுக்கப்புறமா நம்ம 70 to 90+ வரைக்கும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து எடுக்கிறது சுத்தம் யூஸ்லெஸ் தான். 70 to 90 வயசுக்குள்ளே கவரேஜ் எடுக்கிறது வந்து நம்ம வேஸ்ட் ஆஃப் ப்ரீமியம் எடுக்கிறது தான். சரி, இப்போ வந்து இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு, டேர்ம் எவ்வளோ எடுக்கணும், இவ்வளோ தெரிஞ்சிருச்சு. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால நமக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதாவது லோ காஸ்ட் ப்ரீமியம்லேயே வந்து நமக்கு ஹையஸ்ட் கவரேஜ் வந்து இது இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கே. அப்போ நம்ம வந்து ப்ரீமியம் எடுக்கும்போது எப்படி ஒரு மணி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படி வந்து எல்லா பேத்துக்கும் டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து மெயின் கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 விஷயம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து பாருங்க. ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மைனர் ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று ஹார்ட் அட்டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கேயும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை வந்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3வது ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் உங்களோட ஹேபிட், அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த 3 விஷயம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்மளோட லோ காஸ்ட் ப்ரீமியம் வந்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வாங்கினா லைஃப் இன்சூரன்ஸோட டேர்ம் இன்சூரன்ஸை வந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ்னால நமக்கு ஒன்றும் ஃபினான்ஷியலாக நமக்கு ஒன்றும் பெருசாக நம்ம செட்டில் ஆக மாட்டோம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொஞ்சம் சேஃப்டியஸ்ட்டாக உங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.